இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு வடிவம் தயவு திரு ஜோதி பிரகாஷ் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நீங்க கேட்டிருந்தீங்க ஏற்கனவே, அதுக்கு முன்னாடி ஒரு இதுவும் கேட்டிருந்தீங்க. அது என்ன ஒன்றா சந்தேகம் கேட்கறது அதே ஒரு பழக்கமாயிடும். அதாவது இந்த சந்தேகம் வந்து மனதில் தான் எழுது. மனத்தை பற்றி கொண்டிருந்தோம்னா சந்தேகம் ஒன்று கிடக்க ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து இப்போ அடியன்கிட்ட கேட்குறீங்க, நான் வந்து மனதால் தான் சொல்கிறேன். அந்த சந்தேகம் வந்து அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் மனதில் தெளிவு ஏற்பட்டாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் மனதை அகமுகமாக செலுத்தினோம்னா சந்தேகமே வராது. முதல்ல அந்த நான் மறையணும். சந்தேகம் யாருக்கு? அதை கேளுங்க. அது எந்த சந்தேகமா இருக்கட்டும். ஏன் சந்தேகம் வருது? இருக்கிறதுல போய் என்ன சந்தேகம்? அதுலேருந்து தான் அந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை தான் அவங்க பலவாறாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை நம்முடைய சுய அனுபவத்தில் தான் பார்க்கணும். அப்போ கடவுள் வந்து எங்கேயோ சூரியன் மாதிரி 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வாஸ்தவம் தான். நமக்குள்ளே இருந்து கூட அந்த கடல் அருட்கடலாக இருந்து கூட ஒரு ட்ராப் கூட அவர் அறிய முடியல. காரணம் ஒரே ஒரு தடை தான். இந்த நான் என்ற ஒரு தடை தான் பெரிய தடையாக இருக்கு. அதை தான் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். நான் இருக்கிற வரையில் துன்பம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், நோய் நொடி இருக்கும், சூழ்நிலையில் மாறுபாடான சூழ்நிலை வரும், சந்தேகம் வரும், வாழ்க்கையில் வந்து திருப்தி இருக்காது. நான் இருக்கிற வரையில் துன்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நான் என்ன செத்து போகிறதா? அப்போ நான் எங்கே போய் ஒடிய முடியும்? அதான் மாணிக்க வாசகர் வந்து திருவாசூர் செத்திலா பத்துன்னு ஒரு 10 பாடல் வரும். செத்திட பணியாய் திருப்பெருந்துறையுரை சிவனே என்னை செத்திட பணியாய் அப்படின்னு வேண்டார். செத்து போகிறதுன்னா மரணமா, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறதா, இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டு தூக்கு மாட்டின்னு செத்து போகிறதா, பாய்ச்சல் செத்து போகிறதா? செத்திட பணியாய். பணியானா நீ பணிப்பாய், நீ சொன்னாதான் நான் சாக முடியும். அவர் என்னத்தை சொல்றாரு? அந்த சூக்கும தேக நிலையில இருக்கிற அந்த இருத்தல், இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? என்னது அது? முதல்ல ஆய்வு சொல்லுவோம். அதை தான் ஆய்வு பண்ணணும். மனிதனா பிறந்தா சிறு குழந்தை பருவத்திலிருந்து இதைத்தான் சொல்லி தரணும். இல்லைன்னா உலகம் சத்தியமா உருப்படவே உருப்படாது. நாம முன்னிலையில இருக்கிற பொருளை பத்தி தான் ஆய்வு பண்றோம், ஆராய்ச்சி பண்றோம். எல்லாம் சோத்துக்காக தான். அதெல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னார், இந்த கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுது, கற்றதெல்லாம் போய், நீர் கழித்ததெல்லாம், உண்டதெல்லாம் மலமே என்றார். இப்போ நம்ம உழைக்கிறதெல்லாம் உணவுக்காக, உணவுலாம் மலமா போகுது அப்படின்றார். ஆக நம்ம முதல்ல நம்முடைய இருத்தலை குறித்து ஒரு தெளிவு ஏற்படலைன்னா அது பலவிதமான சந்தேகங்கள் வந்துடும். அதனால உங்களுக்கு அனுப்பலை. நாம பெரும்பாலும் எல்லாரும் நம்ம சந்தேகம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சந்தேகமே வரக்கூடாது. ஏன் சந்தேகம் வருதுன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய இருத்தலை பத்தியே நமக்கு சந்தேகம். சந்தேகம் கூட தெரியல, அது ஒரு இருட்டறையில இருந்துகிட்டு இருக்கோம். சந்தேகம்னா கூட ஒரு பரவாயில்ல. நம்பிக்கை அப்படின்னும் பொழுது அதுல ஒரு மூலையில சந்தேகம் இருக்கு. சந்தேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுல ஒரு மூலையில நம்பிக்கை இருக்கு. நம்ம சந்தேகம் கூட கிடையாது.
என்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் இருக்கிறேன். இதுதான் நம்முடைய இருட்டு இருள் நிலை. நம்ம இருக்கிறோம். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. இருக்கிறது சந்தேகம் இல்லை. ஆனா என்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க அந்த படம் பார்த்திருப்பீங்க. நடிகர் விவேக் வந்து அந்த படத்துல ஏதோ ஒரு இதுல வந்து தப்பு பண்ணிட்டு ஒரு 5, 6 போலீஸ் கிட்ட மாட்டிப்பான். ஒரு குற்றவாளியா மாட்டிப்பான். அவனை போட்டு துவைன்னு துவைப்பாங்க. தர்மடி கொடுப்பாங்க. பார்ப்பான் எப்புட்றா தப்பிக்கிறதுன்னு. திடீர்னு கத்துவான். எனக்கு ஐஜி நல்லா தெரியும்ன்ட்டு. உடனே எல்லாரும் அடிக்கிறத நிறுத்திட்டு, ஐயையோ! இவனுக்கு ஐஜியே தெரியும்ன்னா அப்புறம் நம்ம வேலை போயிடும். ஐஜி தெரிஞ்சவன அடிச்சா என்ன ஆகும்? ஐஜிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம வேலைலாம் போயிடும். பட்டுன்னு சல்யூட் வைப்பாங்க எல்லாரும் நின்றுட்டு. பார்ப்பான். ரொம்ப சந்தோஷமாயிடும். அது வாய் கொழுப்பு அதோட போயிடலாம்ல. போமாட்டான். நம்ம சிரிக்கணுமே. அப்புறம் சொல்லுவான். ஆனா அவருக்கு என்ன யாருன்னே தெரியாதுன்னுவான். அவ்வளவுதான். தர்மடியை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ஜோக்கு. அந்த மாதிரி நமக்கு யாருன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறதுதான் இந்த மனித குலத்தினுடைய வரலாறு. இப்படிதான் இருக்கு. இனி வந்து இறைவன் வந்து இந்த சமுதாயத்தை அடுத்த டைமென்ஷனுக்கு தூக்க போறார். அது வந்து இப்போ விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றது பிரகாரம் 5th டைமென்ஷன், 4th அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. கற்கால மனிதன், அதுக்கு முன்னாடி ஆடையின்றி தெரிந்த ஆதி மனிதன், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இரும்புகளை உபயோகப்படுத்தினவன், அப்புறம் நெருப்பை பார்த்து பயந்தவன், அப்புறம் நெருப்பை உபயோகப்படுத்தினான். இப்படிலாம் வந்து பார்க்கும்போது ஒரு 50 லட்சம் வருடங்கள் ஆகுதுன்றாங்க. இப்ப சமீபத்துல அதெல்லாம் கிடையாது. பல கோடி வருடங்களாகவே மனித சமுதாயம் இருந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, அது எவ்வளோ அந்த மனம் வளர்ச்சி அடையறதுக்கு எவ்வளவு மெதுவா அடைஞ்சிட்டு இருக்கு. அப்ப அவ்வளவு காலம் நம்ம மனிதனாகவே பிறந்துகிட்டு இருக்கோம். சாமி ஒரே இடத்துல சொல்றாரு, 1000 வருடங்களாக நாம் மனிதனாகவே பிறந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஓர் அறிவிலிருந்து 5 அறிவு நிறைவு அடையிறதுக்கு பல கோடி பிறவிகள் தேவைப்படுது. பல கோடி காலங்கள் கடந்து போயிருக்கு. ஆனா அந்த 6வது மன அறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பல லட்ச வருடங்கள் ஆகுதுன்றாங்க. அப்போ இதெல்லாம் இப்ப அடுத்த கட்டத்துக்கு தான் வரப்போகுது. ஏன்னா இப்போ உலகம் பார்த்தீங்கன்னா கொந்தளிப்புல இருக்கு. உங்களுக்கு தெரியும். எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எங்கும் கொந்தளிப்பு தான். அரசியல் ஆகட்டும், மருத்துவம், கல்வித்துறை ஆகட்டும், எங்கும் வந்து வெடிகுண்டு சத்தம் தான். சண்டை, போர், லஞ்சம், ஊழல், பசி, பஞ்சம், கொள்ளை, கற்பழிப்பு, ஒழுக்கக்கேடுகள். இதெல்லாம் காரணம் என்ன? கல்வித்துறை, கல்வி முறை சரி கிடையாது. கல்வி வந்து நம்ம முன்னிலைப்படு பொருளைத்தான் நம்ம ஆய்வு பண்றோமே தவிர, முன்னிலை இருக்கிற பொருள் அறிந்து கொள்ளுகின்ற அறிவை பத்தி சொல்லவே இல்லையே பள்ளிக்கூடத்துல. அதான் பிரச்சனையே. தன்னை பத்தி அது ஒரு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. நம்ம மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா, உடம்பு பார்க்குறோம். அப்புறம் இதுக்குள்ள மனம் இருக்கு. அப்புறம் உயிர் இருக்கு. அதுக்கப்புறம் இது 3 வழியா அனுபவிக்கிற ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அத அறிவுன்னு கூட சொல்ல தெரியல. ஆனா அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க, கோபம் வந்துரும். மனம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, கோபம் வராது. ஆனா அறிவு இருக்குன்னு கேட்டா கோபம் வந்தது, அது ஒரு இயற்கை. ஏன்னா அறிவு தான் மனிதனுடைய மூல நிலையே அறிவு தான். அததான் ஆன்மான்றாங்க. இவன் ஆன்மான்டா கடவுள் மறுப்பு கொள்கையால ஓடி வந்துருவான். அதெல்லாம் வந்து முட்டாள்தனமானது. பகுத்தறிவு வளர்ந்து போன இந்த விஞ்ஞான காலத்துல வந்து ஆன்மாவ இல்லாத ஒரு ஆன்மாவ தேடிருவான். அறிவுன்னாங்க. அந்த அறிவு பத்தி அந்த அறிவுக்கு தான் இருக்கிறேன்
அப்படின்னு இருக்கு. அதனால இருக்கிறேன்னா இதுவரையில நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. 30 வயசுல நீங்க இருக்கிறீங்க, தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த இருக்கிறேன்ற ஒன்றை எது நீங்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு உள்ளீர்கள்? எதை இருக்கிறேன் என்று அடையாளப்படுத்தியிருக்க? இந்த உடம்பையா? இந்த உடம்புல இருக்க இதயம் இருக்கு. இதயத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? நம்ம இது நாம் பார்த்துருக்கோமா? அது 3 மாதம் 4 மாதத்துல கருப்பு எழுந்து துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இல்ல கடவுள்கிட்ட எனக்கு இதயத்தை வையி, நுரையீரல வையி, சிறுகுடல வையி, பெருங்குடல கொண்டாந்து சேரு, சிறுமூளைய உருவாக்கு, பெருமூளைய உருவாக்கு, முகுள மூலத்தை உருவாக்கு, கிட்னிய 2 கிட்னிய தா, ஒவ்வொரு கிட்னியிலும் 10 லட்சம் நெஃப்ரான்கள வையி, மூளையில வந்து நியூரான்கள வையி. இத பத்தி ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் இப்பதான் படிக்கிறோம். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லி வச்சிருக்காங்க. ஓஹோ! இவ்வளோ இருக்கா இதுல? இதெல்லாம் கேள்விப்படுறோம். அது கூட எல்லாருமா? இல்ல. நல்லா பெரிய பெரிய படிப்பச்சவங்க கூட இத பத்தியே சிந்திக்கிறது இல்ல. நம்ம சுத்தி இருக்கிறது இந்த உடம்பு. இந்த உடம்புன்றது ஒரு சூழ்நிலை தான். சரவானந்த சாமி சொல்றாரு. இந்த உடம்புன்றது ஒரு சூழ்நிலை. நேற்று சோறாக இருந்து கத்திரிக்காய் இருந்தது, கத்திரிக்காவா இருந்தது, சாம்பாரா இருந்தது. இன்னைக்கு வந்து செல்லா மாறிடுது. அங்க இருந்தது இப்ப இங்க இருக்கு. அவ்வளவுதான். 10 வருஷத்துக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, நம்ம தினசரி நம்ம உடம்புல லட்சக்கணக்கான செல்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன. லட்சக்கணக்கான செல்கள், புதிய செல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது வருஷம் வருஷம் நமக்கு வந்து நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சமா வேற வந்தது. ஆக மொத்தத்துல 10 வருஷம் கணக்கு பண்ணா, சென்ற 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செல்கள் ஒண்ணு கூட இப்ப நமக்கு கிடையாது. இப்ப இருக்கிறது டோட்டலா வேற. இது திடீர்னு வந்து இல்ல. அது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பிரகாஷ் இப்ப கிடையாது. அந்த உடம்பு வேற, இந்த உடம்பு வேற. ஆனா நமக்கு அப்படியா தெரியுது? இதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எல்லாம் இறைவனுடைய அருளாற்றலுடைய ஏற்பாடு தான் இது. இதெல்லாம் எத்தனையோ கோடி வருடங்கள் ஆகுது. இத பத்தி வெளிப்பட்டிருக்கா? ஒரு கடந்த ஒரு 200, 250 வருடங்களுக்குள்ள இது வந்திருக்கு. வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற பிறகு, ஏன் வள்ளல் பெருமான் அவதாரம் பண்ணத்திலிருந்தே வேகம் கண்டுச்சு விஞ்ஞான உலகம். ஏன்னா அப்பதான் அநேகமா ஆண்டவர் பிறக்கிறார். அதனால அதுக்கப்புறம் தான் வேகமா வருது. இப்போ வந்து சுவாமி சொல்லுவார், சரவண சுவாமி. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் உலகத்துல வரப்போது, வந்தே ஆக வேண்டும். அந்த தருணம் இந்த தருணம். அதுக்கு முன்னாடி தான் இவ்வளவு கொந்தளிப்பு. எங்கு பார்த்தாலும் அமைதியின்மை, சண்டை சச்சரவு, அப்படி கடல் நீர் கொதிக்குது. அந்த மாதிரி மனித மனம் நோயாலும், பசியாலும், ஜாதி மத வேறுபாட்டுகாலும் ரத்த ஆறுகள் தான் ஓடும் எங்க பார்த்தாலும். ஆக இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, ஒண்ணு மதங்களை சார்ந்திருக்க கூடாது. மதங்களை சாதி, மதம் சங்கடம் விட்டு ஒழிந்தேன் சாத்திர சேர் ஆடுகின்ற சஞ்சலம் விட்டு விழுந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சாதி சமய சழக்கை விட்டேன் அருட் ஜோதியை கண்டேன் அடி. அதனால சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரம் ஒரு உலக ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும்ன்றார். அப்பவே வேண்டிட்டாரு. அப்ப ஆண்டவர் எவ்வளோனா சும்மா இருக்கிறா? அதுக்கான ஏற்பாடுகள் மெதுவாக தான் புற உலகத்தில் நடந்தது. இப்போ வந்து தோன்றின தானாகவே அழியும். அது எதுவாகணும், எது மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்டவையோ அது தானாவே அழிஞ்சு போயிடும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு. ஏன்னா சுவாமி சொல்லுவார், சரவண சாமி, அந்த மக்கள் மத்தியில அத மதம் என்ற மதமான பேய்
பிடியாது இருத்தல் வேண்டும். அந்த பேய் பிடிச்சுதான் இப்ப ஆட்டிக்கிட்டு இருக்கு. என் தெய்வம் பெருசு, உன் தெய்வம் சின்னது, அந்த மாதிரி. அதனால அந்த ஒரு ஜெனரேஷன் வந்து இது போயிட்டு அடுத்த ஜெனரேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமா அது வரும். அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு கல்வி முறை இருக்கணும். எந்த சமய மத இதெல்லாம் சாராம ஒரு இளம் பிரயாயத்திலே முதல் வகுப்பிலிருந்தே அவங்களுடைய ஏற்பு திறனுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்கள் அமைத்து இது ஒரு சப்ஜெக்ட் இதுதான் மெயினாகவே இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வெளியில் வந்து ஆன்சரை தடவே கூடாது. கொஸ்டின் உங்களுக்கு எதுலேருந்து வருது? உள்ளேருந்து வருது. சரியான பதில் 100% திருப்திகரமாக எங்கேருந்து கிடைக்கும்னா உங்களுடைய அக மையத்தில் தான் கிடைக்கும். உங்களுடைய அக மையத்தில் கிடைக்கும். நீங்கள் எழுப்பியிருக்கிற ஒரு சந்தேகத்துக்கு உங்களுடைய அக மையத்திலிருந்து அதை வேண்டி நெகிழ்ச்சியோடு வேண்டி அது கொஞ்சம் காலதாமதமாக கூட ஆகலாம். சில சமயத்தில் ஒரு சந்தேகம் நீங்கள் உள்ளிருந்து வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது 10 வருடங்கள் கழித்து கூட அது வரும். ஆனால் லேட்டாக வந்தாலும் சரியாக வரும், கரெக்டாக வரும். இப்போ அடியேன் போல் ஒன்றும் தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டா குயிக்காக வந்தாலும் அது வந்து ஏதோ 0.1% சரியாக இருக்கலாம், அல்லது 100% தவறாக கூட இருக்கலாம். அதனால் புறத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா உள்ளொளி நமக்கு உள்ளவே அன்னித்து இருக்கிறது. அகவல்ல சொல்றாரு, அன்னித்து நிற்கும் அருட்பெருஞ்சோதி நமக்குள் நாம இருக்கிறார். ஏன் நம்ம அவரை நாட மாட்டோன்றோம்? நம்பிக்கை இல்லை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சொல்றோம், நம் தலைக்கு நடுவில் இருக்கு, சிற நடுவில் இருக்கு, சிற நடுவில் சிச்சபை இருக்கு, திரும்ப 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 ஆயிரக்கணக்கான முறை படிச்சிருக்கோம். ஆனா அணுவளவாக உணர்ந்து இருக்கோமா? இல்லையே. அதுக்கு துவாரம் எதுவும்னா இருக்கிறேன். அதுக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு. இந்த அகண்ட பிரபஞ்சம் எல்லாமே அந்த இருக்கிறேன்ற ஒரு அது ஒரு வாக்கியம்தான். அந்த உள்ளுணர்வு அது சதா சுடர் போல அதுக்கும் அப்பாலான விளக்க நிலையிலிருந்து அது இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்ற ஒரு இது வந்து இருத்தல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை கவனிக்கணும். அதான் பழக்கம்தான் அதுக்கு காரணம். அது புருவ மத்தியிலிருந்து உள்நோக்கி முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கும், ஒரு வெறுப்பாக இருக்கும், வெறிச்சோன்ற மாதிரி இருக்கும். இல்லை ஒன்றுமே இல்லையே, இது பாலைவனம் மாதிரி இருக்கு, இதெல்லாம் இமேஜினேஷனா அப்படின்னு கூட தோணும். என்ன இந்த ஒரு சிற்றபைன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே. சிற்றபைன்றது வார்த்தை, அது வேர்டு. ஆனால் அந்த சிற்றபையத்தான் நாம் இருக்கோம். அதனால் தோத்திரம் பண்ணிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன நமக்கு இறைவன் உணர்த்தணுமோ நமக்கு சந்தேகம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அவரே உணர்த்துடுவார். உள்ளிருந்து உணர்த்தப்படுகின்ற ஒரு சந்தேகத்துக்கு உள்ளிருந்து உணர்த்தப்படுகின்ற போது ஒரு சந்தேகம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஃபியூச்சரில் வரப்போகிற 1000 சந்தேகத்துக்கு கூட ஒரு பதில் அது வந்துடும். அதனால் பிறரிடம் சந்தேகம் கேட்க வேண்டாம். உங்களுக்கு சரவணானந்த சுவாமி புக்கை படிங்க, திருவருட்பாவை படிங்க, அதுலேயே இருக்கு, அதுலேயே இருக்கு. பொறுமையாக அதை படிங்க. நன்றி தெய்வு. அதனால் அது சுவாமிகளே சொல்லியிருக்கிறார், ஐயங்கட்கு எல்லாம் அருள் விடை காண எண்ணில் உய்ய கொண்டு ஓங்கும் ஒரு தயவு மையத்திருந்து ஓங்குவீர், ஓங்கினால் உரு பெறலாகும் உவந்து. இது வந்து சரவணானந்த சுவாமியினுடைய தயவு பக்கம் வருது. அதனால் சந்தேகம் வெளியில் கேட்கறத விட சத்து பொருள்கிட்ட சந்தேகிக்கணும், அசத்து பொருள்கிட்ட சந்தேகம் கேட்க வேண்டாம். ஏன்னா நாமெல்லாம் வெளியில் வந்து தத்துவமாக தான் இருக்கும், இன்னும் சத்து நிலைக்கு போகலை. அதனால தான் வள்ளல் பெருமான் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட.
இதெல்லாம் அந்த வரிகள்லாம் வந்து சும்மா பாராயணம் பண்ணிட்டு போறதுக்கு இல்ல, பாராயணம் பண்ணிட்டு வர அனுபவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும்னு கத்திட்டு பண்ணார் வள்ளல் பெருமான். பறை சாற்றிட்டு பண்ணார். வாயே பறையாய் அறைகின்றேன் எந்தாய் கருணை வளத்தாலே. வாயே மேளம் பரமேளமா என் வாயை பரமேளமா ஆக்கி இந்த சமுதாயத்துக்கு அரைஞ்சிட்டு போயிருக்கேன். ஒவ்வொரு வரியும் கோல்டன் லெட்டர்ஸ்ல பொறிக்க வேண்டியது. நம்ம ஏழை நாடானால மூங்கில் கூழ்ல பேப்பர் பார்த்து அதில் வந்து 6000 பாடலை வச்சிருக்கோம். அதனால உன்முக பார்வைக்குள் இதுதான் வள்ளல் பெருமானுடைய உபதேசம். நன்றி ஐயா, தயவு வந்தனம்.